பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் ஒரு செல், புரோட்டோசோவா என்று சொன்னார். பிரிமிட்டிவ் லைஃப், தொடக்க நிலை உயிரினங்கள். ஆதியில் அப்படி தான் இருந்தது, தொடக்க நிலை சிம்பிளாக இருந்தது, ஒரே ஒரு செல்லு தான், காம்ப்ளெக்ஸ் கிடையாது லைஃப். அது ஸோ பில்டிங் பிளாக்ஸ் 6வது நிலை. முதல்ல 5 பார்த்துட்டோம் டெட் மேட்டரில். லிவிங் மேட்டரில் 6வது நிலை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். 7வது புரோட்டோசோவன்ஸ், சிம்பிள் லைஃப், ஒரு செல். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெட்டசோவன்ஸ், காம்ப்ளெக்ஸ் லைஃப், அதாவது மல்டி செல். விளங்குச்சா? 6, 7, 8வது நிலை மல்டி செல். அந்த மல்டி செல்லு தான் நம்ம எல்லாருமே. தாவரங்கள், விலங்குகள், பல வகையான பட்டாம்பூச்சிகள், இன்செக்ட்ஸ் எல்லாமே மல்டி செல், மெட்டசோவன்ஸ். ஸோ 8 நிலைகளை நாம் பார்த்தோம். 9 என்று நான் சொன்னேன். ஸோ இப்பொழுது 9வது நிலைக்கு நாம் வருகிறோம். அதுதான் திங்கிங் மேட்டர். ஃபஸ்ட்டு டெட் மேட்டர், லிவிங் மேட்டர், திங்கிங் மேட்டர். நினைக்கின்ற, நினைவு ஆற்றல் படைத்த உயிரினம். அதுதான் கடைசி 9வது நிலை. உச்ச கட்டத்தில் த மைண்ட் நான் சொல்லும்போது மனிதன், ஹியூமன் பீயிங்ஸ். ரீசனிங், கொக்னிஷன், தீர்மானம் காணுகின்ற, அலசி பார்த்து நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாவற்றையும் அலசி பார்த்து முடிவெடுக்கக்கூடிய இந்த மூளையை பற்றி அவர் சொல்லுகிறார். ஸோ 9 நிலைகளில் நாம் இந்த வளர்ச்சியை பார்த்திருக்கிறோம். அந்த காஸ்மோஜெனசிஸ் அவருடைய தியரி. படைப்பு ஒரு நிலையில் ஸ்டாட்டிக்காக இல்லை, மாறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது, முன்னோக்கி மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் ஒமேகா பாயிண்ட். கடைசி ஒமேகா இறைவனை பார்த்து சென்று கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நம்மோடு இருந்திருக்கிறது. இப்பொழுது பயாலாஜிக்கல் எவல்யூஷன் நம்ம பார்க்க முடியல. அதாவது உடம்பில் பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்க முடியல. நமக்கு அப்புறம் வேறு உயிர் வருமா, வித்தியாசமாக இருக்குமா, இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டயாடி ஷார்டன் என்ன சொல்கிறார், இதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி உள்ளதான்றார். இனிமேல் உள்ளதான் நிறைய நடக்க போகுது, மூளையில், ஆன்மாவில், கான்ஷியஸ்னஸில். இப்போ நம்ம மூளை இருக்குது, அடுத்து அவேர்னஸ், என்லைட்டன்மெண்ட்,